Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கோதுமை மாவு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாயில வச்சதும் கரஞ்சிரும். அந்த அளவுக்கு சாஃப்ட்டான சூப்பரான பர்ஃபி. இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணலாம். பண்டிகை காலங்களில் அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் இதை பண்ணலாம். வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை மாவோட கலர் வந்து நல்லா டார்க் கலரில் மாறணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கமன்னு மணக்கும். இது இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கோதுமாவோட கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் பவுடருக்கு பதிலாக 1/4 கப் அளவு கண்டன்ஸ் மில்க்கு கூட சேர்க்கலாம். பால் பவுடர் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட், அதனால் நான் வந்து பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கண்டன்ஸ் மில்க் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் சேர்த்து கலரும் போது லேசாக கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவு சுகர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் லேசாக இது தண்ணியாக ஆரம்பிக்கும். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பால் சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டிங்கன்னா அல்வா மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு பர்ஃபி தான் தேவை. ஸோ அதிகமான பால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் கலந்துகிட்டே இருங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. வெதுவெதுப்பான சூடு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணணும். ஒருவேளை இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வராமல் ரொம்ப ட்ரையாகவே இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பேடா ஷேப்க்கு இதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட பர்ஃபி செய்கிற மோல்டு இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலேயே வச்சு லட்டு போல் உருட்டி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பேடா போல் கூட செஞ்சு வைக்கலாம். இது நம்ம எப்படி செஞ்சாலும் கரெக்டாக நம்ம மோல்டு பண்ணுற அளவுக்கு வரும். பாருங்கள், இது லட்டு மாதிரி நான் சொன்னது போல் பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேடா மாதிரி கூட பண்ணலாம். பேடா மாதிரி பண்ணுறதுக்கு லட்டு போல் உருட்டிட்டு கை வச்சு லேசாக இதை போல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேடா ஷேப்க்கு வந்துடும். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி இதை வந்து பர்ஃபி செய்கிற மோல்டு வச்சுருக்கேன். அது வச்சுட்டு ஷேப் கொடுக்க போகிறேன். இந்த மோல்டு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்கள் அக்கம் பக்கத்து கடைகளில் கூட கிடைக்கும். இது வச்சுட்டு லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், அந்த மாவு மேலே வச்சுட்டு இது போல் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னாலே அந்த ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் பேடா செஞ்சு வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கோதுமை மாவு பர்ஃபி சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.